जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் நந்திகேஸ்வர நாடகம் எதற்கு? ஆனால் அம்பாள் ஏன் இதற்காக ஏதோ ஒரு பழைய ஸ்தோத்திரத்தை கொடுத்து அதிலே ஒரு பாகத்தை இவர் பறிகொடுக்க பண்ணி பறிபோனதை இவரே பாடி ஈடுகட்ட வேண்டும் என்று செய்யணும்? முழுசாக புதுசாகவே இவரை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆக்ஞை பண்ணி இருக்கலாமே. வேறே புஸ்தகத்தை கொடுத்து அதிலே ஒரு பாகம் மட்டும் லோகத்துக்கு கிடைத்து இன்னொரு பாகம் கிடைக்காமல் பண்ணுவானேன் என்றால் அவளுடைய சங்கல்பம் லீலா வினோதம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் சில காரணம் தோன்றுகிறது. அம்பாளை உபாசிப்பதற்கு மந்திர யோகமும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கவிதா லட்சணங்கள் பொருந்திய ஸ்தோத்திரமும் இருக்கிறது. மந்திர யோக உபாசகர்கள் பக்தி ஸ்தோத்திரம் படிப்பவர்களை தங்களுக்கு மட்டமாக நினைக்கப்படாது. நம்ம மாதிரி ஒரு நியமமா ஆச்சாரமா தீவிர உபாசனையா ஒண்ணுமில்லாமல் ஸ்தோத்திரம் பாடிண்டு என்று நினைக்கப்படாது. அதே மாதிரி ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுகிறவர்களும் மந்திரோபாசர்களை பற்றி நம்ம மாதிரி அன்போடு அம்மா என்று ஜெகன்மாதாவை பார்க்க தெரியாமல் காவிய ரசனையோடு அவளுடைய ரூப சௌந்தர்யம் குண சௌந்தர்யம் லீலா சௌந்தர்யம் முதலியவைகளை அனுபவித்து சுகமான வழியிலேயே அவளிடம் லயித்து இருப்பதற்கு தெரியாமல் இதென்ன வரட்டு வரட்டு என்று மந்திரமும் யந்திரமும் என்று நினைக்க கூடாது. அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்க அப்படி அப்படி மார்க்கங்கள். ஒருத்தருக்கே மந்திர யந்திர உபாசனையிலும் ஈடுபாடு கவிதையாக ஸ்துதிப்பதிலும் ஈடுபாடு என்று இரண்டும் இருக்கலாம். ஆனதினாலே இரண்டு வழிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து படிக்கும்படியாக ஒரே கிரந்தம் இருந்தால் நல்லதென்று அம்பாள் நினைத்திருக்கலாம். ஆதி கைலாச ஸ்தோத்திரத்தில் முதல் 41 ஸ்லோகங்களை மந்திரோபாசனை என்று தீட்சை எடுத்து கொள்ளாதவர்கள் கூட ஸ்தோத்திரமாக படித்தாலே ஓரளவுக்கு பலன் பெறுவார்கள் என்பதாலும் மந்திர சாஸ்திரம் குண்டலினி யோகம் ஸ்ரீசக்கரம் என்றெல்லாம் புராதனமாக நம் தேசத்துக்கு என்று இருந்து வரும் ஆத்மீக குலதனத்தை பற்றி கொஞ்சம் அடிப்படை அறிவாவது பெறுவார்கள் என்பதாலும் அதோடு காவிய லட்சணங்கள் நிறைந்த ஒரு பக்தி ஸ்துதியையும் சேர்த்து ஒரே புஸ்தகமாக இருக்க பண்ணலாம் என்று நினைத்திருக்கலாம். இரண்டும் சேர்ந்த ஒரே புஸ்தகமாக ஆச்சாரியாலே புதுசாக ஒன்று பண்ணும்படி ஆக்ஞாபித்திருக்கலாமே. அவருக்கு தெரியாத மந்திர சாஸ்திரமா என்றால் அதற்கும் பதில் இருக்கிறது. கைலாச ஸ்தோத்திரத்தில் 41 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் என்ன இருந்ததோ மந்திர சாஸ்திரத்திலேயே இன்னும் சூக்ஷ்மமாக ரகசியமாக நம்முடைய நரலோகத்துக்கு இல்லாததாகவும் திவ்ய லோகங்களுக்கே உரியதாகவும் அநேக விஷயங்கள் அவற்றில் இருந்திருக்கலாம். அதனால்தான் அதிலே நரலோகத்திற்கான பாகத்தோடு கவிதையாக இன்னொரு பாகம் சேர்க்கும்படி அம்பாள் நினைத்திருக்கலாம். இதற்கெல்லாம் மேலாக இப்படி பண்ண வைத்தால்தானே ஜாயிண்ட் ஆதர்களாக ஒரே புஸ்தகத்தில் முன்பாகம் கைலாச சங்கரரும் பின்பாகம் காலடி சங்கரருமாக ஆக்கி அவரும் இவரும் சமம் ஒன்றே என்று புரிய வைக்க முடியும். தெய்வமே செய்த ஸ்துதி தெய்வம் அவதாரமாகி செய்த ஸ்துதி என்ற இரண்டையும் ஒட்டி வைத்து ஏக ஸ்துதி ஆக்கி லோகத்துக்கே காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அம்பாள் இப்படி நந்திகேஸ்வரரை கொண்டு நாடகம் நடத்தி இருக்கலாம். இங்கே இன்னொரு கேள்வி வரலாம். நந்திகேஸ்வரர் வழிப்பறி பண்ணும்படி வைப்பானேன்? அம்பாளே கைலாச ஸ்தோத்திரத்தில் 41 ஸ்லோகங்களை மட்டும் ஆச்சாரியரிடம் எடுத்து கொடுத்து இது ஒரு சதகத்திலே இருந்து எடுத்தது, இதற்கு மேல் இருப்பது பூலோகவாசிகளுக்கு வேண்டாம் என்று கொடுக்கவில்லை. ஆனாலும் சதகத்தில் இருந்து விண்டு கொடுத்ததால் நீ இன்னொரு 59 ஸ்லோகம் பண்ணி சேர்த்து 100ஆகவே பூலோகத்தில் பிரச்சாரம் பண்ணு என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? இப்படி கேட்டால் அம்பாள் அப்படி சொல்லி இருக்க முடியாது என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கைலாச ஸ்துதியை செய்த சங்கரனேதான் இந்த சங்கரர் என்றாலும் அவதார வேஷத்தில் இவர் வினய ஸ்வரூபமானவர். அதனால்தானே பார்வதி பரமேஸ்வராளை தேடிக்கொண்டு கைலாசம் போய் நமஸ்காரம் பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்டவரிடம் அம்பாளே ஈஸ்வரன் பண்ணிய ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு பாகத்தை மட்டும் கொடுத்து
பாக்கியை நீ பூர்த்தி பண்ணு என்று ஈஸ்வரனோடு அவருக்கு சாமியம் சமத்துவம் காட்டிச் சொன்னால் அது அவதார வேஷத்தில் அவர் ஐடியலாக காட்ட வேண்டிய வினய சம்பத்தை அவளே புரிந்து கொள்ளாத மாதிரி ஆகும். அதுவே அவர் ஒரு பாகத்தை நஷ்டப்பட நேர்ந்து அதற்காக கஷ்டப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் உண்டானால் அப்போது அதனால் பரவாயில்லை, நஷ்டமானதையும் நீயே பாடி ஈடுகட்டிவிடு என்று சொல்வது இயற்கையாக ஈஸ்வர சாமியம் என்ற எண்ணத்தை கொடுக்காமல் அந்த சிச்சுவேஷனில் இயற்கையாக செய்ய வேண்டியபடி செய்ததாகிவிடும் என்பதால் தான் நந்திகேஸ்வரரை வைத்து நாடகம் பண்ணியது. ஒரு ராஜா இருக்கிறான், அவனுக்கு ஒரு புத்திரன் இருக்கிறான். எல்லா விதத்திலும் அவன் பிதாவுக்கு சமதையாக இருக்கிறான். இது எல்லோருக்கும் தெரிகிறது. இருந்தாலும் அவன் தர்மப்படி பிதாவுக்கு அடங்கியே இருக்கிறான். இதுவும் சரிதான் என்றே உலகம் எடுத்துக்கொள்கிறது. இப்படி இருக்கும்போது ராணி தன் பிள்ளை ராஜாவுக்கு சமதையாய் இருக்கிறான் என்பதால் அவனிடம் நீ பாதி ராஜ்யத்தை ஆளு என்று சொன்னால் எவ்வளவு அயுக்தமாய் இருக்கும். அதுவே சத்ரு ராஜா எவனோ வந்து படையெடுத்து இந்த ராஜ்யத்தில் பாதியை பிடித்து விட்டால் அப்போது அவள் பிள்ளையிடம் நீ போய் அதை மீட்டு அப்புறம் நீயே அங்கே காவல் பண்ணி கொண்டிரு என்றால் அது யுக்தமாகத்தானே தோன்றுகிறது. ஒரு விஷயத்தை போட்டு உடைக்காமல் வியங்கியமாக, அதாவது மறைமுகமாக புரிய வைப்பதிலேயே ரசம் இருக்கிறது. ஆச்சாரியால் ஈஸ்வராவதாரம் என்பதை 2 பேரும் பங்கு கொள்வதாக ஒரே ஸ்துதி ஏற்படச் செய்தபோது அம்பாள் இப்படி வியங்கியமாகவே நடத்தி காட்டியிருக்கிறாள். நாரதர் கலகம் மாதிரி நந்திகேஸ்வரரின் முன்கோபம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். முடிவிலே 2ம் நல்லதற்காகத்தான் இருக்கும். அதனால் நந்திகேஸ்வரரை பாத்திரமாக்கி வழிப்பறி பண்ண வைத்து ஒரு சந்நியாசிக்கு சத்ருவிடங்கூட கோபம் வரப்படாது, எதிர்க்கிறவனை கூட அவன் எதிர்த்து சண்டை போடக்கூடாது என்ற தர்மத்தை அப்போது ஆச்சாரியால் அனுசரித்து காட்டும்படியாக வைத்து அப்புறம் அவரே ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணும்படியாக ஆக்ஞாபித்தாள். நந்திகேஸ்வர நாடகம் எதற்கு? நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.